பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கு தலைமுறைக்கும் உள்ளது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது சுவாமி. அப்பா, ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர் என்றும். அந்த பரிசுத்த குணத்தை, உமக்கு பயந்து நடக்கிற அந்த சுபாவத்தை, அந்த ஆவியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு பயந்து நடக்கும் பொழுது, உமக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய நியாய தீர்ப்பும் உம்முடைய நீதியும் உண்டு என்று உணர்ந்து, அதை மனதால் ஏற்றுக்கொண்டு, உமக்கு பயந்து நாங்கள் பாவம் செய்யாமல் எங்கள் கால்களை நாங்கள் விலக்கி, பாவத்துக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி, உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழும்போது எங்கள் மேல் நீர் இரக்கம் காட்டுகிறீர். உமக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பயந்து நடக்கும்போது எங்கள் சந்ததிகள் எல்லாம் அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் உம்முடையத்தில் இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். எங்கள் தலைமுறையில் மட்டுமல்ல, எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் உமக்கு பயந்து வாழும்போது அவர்களுக்கு நீர் நிரந்தரமாக, ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீர் இரக்கம் காட்டுகிறீர். உம்முடைய அன்பு மகா பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் வல்லவர். கர்த்தாவே, எங்களை எல்லா பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி இன்னும் பரிசுத்தமாய் நாங்கள் வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்தரலும். உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாங்கள் கை கொண்டு உம்மிடத்தில் அன்பு கூர்ந்தும் உமக்கு கீழ்ப்படிந்தும், உம்முடைய வார்த்தையாகிய உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்தும், வேதாகமத்தை வாசித்து அதை புரிந்து கொண்டு உம்முடைய வசனங்களின்படியே அதை கற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது உம்முடைய அளவற்ற இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது சுவாமி. இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தேட வாஞ்சையாய் இருக்கிறோம். உம்முடைய வசனங்களை படிக்க நாங்கள் வாஞ்சையாய் இருக்கிறோம். ஆசையாய் நாங்கள் எடுத்து வாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மேல் கிருபையாயிருந்து இம்மட்டுமாய் எங்களை காப்பாற்றி வந்தீர். இனியும் காத்தருளும். ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.